தமிழகத்தினுடைய முக்கிய மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இதனால மக்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய இடங்கள்ல ஏரிகளும் குளங்களும் நிரம்பி வடிகிறதுனால மக்களுடைய வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்ததுனாலையும் மக்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நாம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதாவது கோரப்பள்ளம் குளம் உடைந்து தூத்துக்குடி நகரப்பகுதியை நோக்கி நீர் வருவதாக செய்தியை கேட்ட பொதுமக்கள் எல்லாருமே வெவ்வேறு இடங்களுக்கு பயந்து ஓடி இருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகளும் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பெருமளவு ஷேர் செய்யப்பட்டும் வருது. அதுக்கு அடுத்ததாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய திருநெல்வேலி ரயில்வே நிலையத்தை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்டிருப்ப சென்னையில பல ரயில்வே நிலையங்கள் இதே மாதிரி மூழ்கி இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி திருநெல்வேலி ரயில்வே நிலையம் தண்ணீரால் மூழ்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது. இதற்கு அடுத்ததாக ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே நிலையம் அருகே திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய ரயில் பாதை வெள்ளத்தில் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ள காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது. மற்றொரு பக்கம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. என்ன காரணம்னா, ஆபத்தான நிலையில உதவக்கூடிய கலெக்டர் அலுவலகமே இப்படி ஆகியிருக்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான ஃபைல் சேதம் அடைஞ்சிட்டதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பிரபல உணவகங்களையும் நிறையவே தண்ணீர் புகுந்ததுனால நிறைய மக்கள் உணவுகளை ஹோட்டலில் போய் வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் வாங்க முடியாமல் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக இவ்வளவு மழையிலையும் வளகாப்பு நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தம்பதி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் வச்சு இந்த ஒரு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ ஷூட்லாமும் தண்ணீர் எல்லாமே மண்டபத்துக்குள்ள புகுந்ததுனாலையும் இந்த ஃபோட்டோ ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. ஆனால் நிறைய சிரமத்துக்கு உள்ளே இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸும் இந்த வீடியோ காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக வருது. நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய கடல் தண்ணீர் எல்லாமே கோவிலை சூழ்ந்துள்ள காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது. மற்றொரு பக்கம் சென்னையில் மிக்ஜாம் புயலால் நிறைய இடங்கள்ல கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மூழ்கின காட்சிகள் நம்ம எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அதே மாதிரி இப்போ தூத்துக்குடியிலும் வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய கார்களுடைய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக ஷேர் செய்யப்பட்டும் வருது. அடுத்ததாக தூத்துக்குடியில் பேருந்தில் சென்று திமுக எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் ஆய்வும் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்று மாலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தூத்துக்குடிக்கு செல்ல இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நம்ம த பீப்பிள்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.